முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு, சாத்தூர் அருகே உள்ள பொத்தி ரெட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள கட்ட விநாயகர் கோயிலில் தீப்பட்டி செய்வோர் ஒவ்வொரு தினமும் ஒரு தீக்குச்சி வீதம் கொளுத்தி வழிபாடு செய்வார். எரித்த குச்சியை வீட்டில் சேமித்து வைப்பார்கள். விபத்து நேராமல் இந்த விநாயகர் துணை செய்வார் என்பது நம்பிக்கை. நன்னிலத்திற்கு அருகேயுள்ள திரு பனையூர் என்ற சிவத்தலத்தில் எழுந்தருளியுள்ள இந்த கணபதியை வழிபட்டால் நீங்கள் இறங்கும் பெருஞ்செயலில் உங்களுக்கு துணையாக இருந்து வெற்றியாக அதை முடித்து காட்டுகின்ற வல்லமையை பெற்றவர் இந்த கணபதி. அன்பர்கள் நினைவு கூர்ந்து இதை தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அருமையான பலன்களை பெருமையாக வாழ்க்கையிலே நீங்கள் பெறலாம். இப்பொழுது 2வது பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பை. இன்றைய நாள் 12/8/2024 கிழமை, திங்கட்கிழமை. தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் ஆடி 27வது நாள். ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி அம்மன் மஞ்சள் நீராட்டு விழா. மதுரை மீனாட்சி தங்க குதிரையில் பவனி. ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் புறப்பார். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, பிறகு 9:15 10:15 வரை, மாலையிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை, குளிகை 1:30 3 மணி வரை. திதி அஷ்டமி நாள் முழுவதும். இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி காலை 6:39 வரை. யோகம் அமிர்த மரண யோகம். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் பெறுகின்ற நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, ரேவதி ஆகும். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றீர்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். 3வது பகுதியிலே பரிகாரங்களும் பலன்களும். இது உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது, புகழ் பெற்றது. இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு, எந்த நட்சத்திரத்திற்கு எத்தனை முகம்? ருத்ராட்சம். ருத்ராட்சம் உண்மையிலே பலன்கள் உண்டா? ருத்ராட்சத்தின் பயன்களும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த வகையான ருத்ராட்சம் பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம். இந்தியாவில் உள்ள வாரணாசி பல்கலைக்கழகத்திலே தொழில்நுட்ப நிறுவனத்தில் டாக்டர் ககாஸ் ராய் தலைமையிலே அறிஞர்கள் ருத்ராட்சம் குறித்து செய்த ஆய்வுக்கு பின்னர் ருத்ராட்சம் உலக புகழ் பெற்றது. அந்த ஆய்வு முடிவிலே ருத்ராட்சத்திற்கு 3 முக்கிய தன்மைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 1, சக்தி மிக்க மின்காந்த பண்புகள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர். காந்த முனைகளால் ஈர்க்கப்படும் தன்மை, பிராக்மேக்னெட்டிக் பவர். அணுக்க நிலை மின்பாய உள்ள தன்மை, இண்டக்டிவ் பவர். ருத்ராட்சம் மணிகளை அணிவதால் இதய துடிப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டு அதன் வழியாக மூளைக்கு செல்லும் இரத்த அளவு சமசீராக்கப்படுகிறது என்பதை ஆய்விலே தெரிவித்தனர். அதோடு ருத்ராட்ச மணிகள் ஆக்கபூர்வமான அதிர்வலைகளை வெளிகொணர்ந்து
ஒருவருக்கு உடலிலும் மனதிலும் உள்ள எதிர்மறை உணவுகளை வெளியேற்றுகிறது என்றும் தெரிவித்தனர். ஒரு குறிப்பிட்ட முகத்தை உடைய ருத்ராட்சத்தையோ அல்லது ஒரு தொகுதி முகங்களை கொண்ட ருத்ராட்ச மணிகளையோ அணிவருக்கு தன்னார்வமும் மனோதிடமும் அதிகரிக்கிறது என்பதை அவர்கள் ஆராய்ச்சியின் மூலம் தெரிவித்தனர். இந்த ஆராய்ச்சியின் முடிவுக்கு பின்பு உலகில் உள்ள பல்வேறு நாடுகளில் வாழும் பலரும் ருத்ராட்ச மணிகளின் பலனை அறிந்து அதை அணிய தொடங்கி உள்ளனர். ருத்ராட்சத்தின் பயன்கள்: அதிகமாக பயணம் செய்பவர்கள், பல்வேறு வகைப்பட்ட இடங்களில் சாப்பிட்டு தூங்குபவர்கள், ருத்ராட்சம் அவர்களுக்கு சக்தியின் கூடாக மாறி ஒரு நல்ல உறுதுணையாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், புது இடமாக இருந்தால் சிலருக்கு அந்த இடங்களிலே தூக்கம் வரும், ஆனால் வேறு சிலருக்கு தூக்கமே வராது. சில இடங்களில் உடம்பு அசதியாக இருந்தாலும் கூட தூக்கம் வராது. பொதுவாக உங்களை சுற்றி உள்ள சக்தி நிலை உங்கள் சக்தி நிலைக்கு சாதகமாக இல்லை என்றால் அந்த இடம் உங்களை நிலை கொள்ள விடாது. சாதுகளும் சன்னியாசிகளும் ஒவ்வொரு இடமாக சுற்றி கொண்டு இருப்பதால் பல இடங்களுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு அவர்களுக்கு சாதகம் இருக்காது. அவர்கள் ஒரு இடத்தில் 2 முறை தங்கி இருந்து தூங்கக்கூடாது என்ற ஒரு விதிமுறையும் உண்டு. இன்று மறுபடியும் மக்கள் வேலை காரணமாகவோ தொழில் காரணமாகவோ பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்யவும் வெளியில் சாப்பிட்டு தூங்கவும் வேண்டி இருப்பதால் ருத்ராட்சம் அணிவது மிகவும் பயனளிக்கும். இதில் மற்றொரு விஷயமும் அடங்கி உள்ளது. காட்டில் வசிக்கும் சாதுகள் சந்நியாசிகள் அறியாத ஏதோ ஒரு குளமோ அல்லது குட்டையிலோ நீர் அருந்தக்கூடாது. இயற்கையில் அந்த நீர் விஷவாயு கொண்டதாகவோ தூய்மை அல்லாமலும் இருக்கக்கூடும். அந்நீரை குடித்தால் அவர்கள் முடமாகவோ அல்லது உயிர் போகவோ கூட வாய்ப்பு ஏற்படும். அந்த சமயத்தில் ருத்ராட்ச மாலையை நீருக்கு மேலே தொங்க பிடித்தால் நீர் நல்லதாகவும் குடிக்க தகுதியானதாகவும் இருக்கும். மாலை கடிகார முள் செல்லும் திசையில் கிளாக் வைஸ் என்று கூறுகிறார்களே, அந்த முறையில் சுற்றும். விஷமுள்ள நீராக இருந்தால் மாலை எதிர் திசையில் ஆன்டி கிளாக் வைஸ் முறையிலே சுற்றும். உணவின் தரத்தையும் இப்பொழுது பரிசோதித்து பார்க்கலாம். எந்த ஒரு நல்ல பிராண சக்திக்கு உள்ள பொருளுக்கு மேலே பிடித்து பார்த்தால் அது கடிகார முள் செல்லும் திசையில் சுற்றும், கிளாக் வைஸாக சுற்றும். ஒரு கெட்ட பிராண சக்தி பிடித்தால் அது எதிர் திசையில் சுழலும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ். இப்பொழுது நட்சத்திர வாரியாக யார் எந்த ருத்ராட்ச முகங்களை கொண்டதை அணியலாம் என்பதை இப்போது பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 9 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். பரணி நட்சத்திரத்தை உடையவர்கள் 6 முக அல்லது 13 முக ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 12 முகத்தை பயன்படுத்தலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 2 முகத்தை பயன்படுத்தலாம். மிருக சீரிடம் என்ற நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் 3 முகத்தை பயன்படுத்தலாம். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர் 8 முகத்தை பயன்படுத்தலாம். புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் 5 முகத்தை பயன்படுத்தலாம். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் 7 முகத்தை பயன்படுத்தலாம். ஆயிரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 4 முகத்தை பயன்படுத்தலாம். மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் 9 முகத்தை பயன்படுத்தலாம். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் 13 முகம் கொண்ட 6 முக அந்த மாலையை வாங்கி அணியலாம். உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் 12 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். அஸ்தம் 2 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். சித்திரை 3 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். சுவாதி 8 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். விசாகம் 5 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். அனுஷம் 7 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். கேட்டை 4 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். மூலம் 9 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். பூராடம் 6 முகம் 13 முகம் கொண்ட அந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். உத்திராடம் 12 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். திருவோணம் 2 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். அவிட்டம் 3 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். சதயம் 8 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம்.
பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் 5 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் 7 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் 4 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம் என்று இந்த பதிவு நிச்சயமாக யார் யாரெல்லாம் இந்த ருத்ராட்சத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு பயனுள்ளதாகவும் அருமையான ஒரு பதிவாகவும் இருக்கும் என்று நினைத்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கின்றேன். இப்பொழுது 4வது பகுதியிலே ஜோதிட சிறுகுறிப்பு என்ற பகுதியிலே 4ஆம் பாவத்தை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இதிலே எந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பலன், அதற்கான பரிகாரம் என்ன? ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து எண்ணி வர 4வது வீட்டிலே சுக்கிரன் இருந்தார், இனம் புரியாத மகிழ்ச்சியும் திட்டங்கள் தடங்களின்றி கைகூடுவதும் அவர்களுக்கு நடக்கும். வெகு காலமாக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் கூட மனமுவந்து மீண்டும் இணைவது இந்த காலகட்டத்தில் தான். குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். வெளி உலகில் செல்வாக்கு கடுகளவும் குறையாமல் இருக்கும். அரசாங்கத்திலிருந்து பரிசும் பாராட்டும் பதவியும் தானாக வந்து சேரும். புதிய வாகன பிராப்தியும் நிலபுலன்களில் ஆதாயமும் உண்டு. தாயார் மிகவும் செழிப்பான குடும்பத்தை சேர்ந்தவராய் இருப்பார். தாய் வழி சொந்தங்களும் வந்து சேரும். வியாபாரிகளாக இருந்தால் கொடுக்கல் வாங்கலில் கணிசமான லாபமும் தோப்பும் துறவும் கூடிய சுபயோக வாழ்க்கையும் சொந்தக்காரராகிய விடுவார்கள். இருப்பினும் பெண்கள் விஷயத்தில் கட்டுப்பாடு இல்லாவிட்டால் பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொள்வதும் இந்த அமைப்பை உடையவர்கள். அவசரப்பட்டு எந்த முடிவும் இப்பொழுது எடுப்பது அவ்வளவு நல்லது அல்ல. அப்படி எடுத்தால் பெரும்பாலான சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் போய்விடும். பரிகாரம்: 16 குருவாரம் என்று சொல்லப்படும் 16 வேலைக்கிழமைகளில் எலுமிச்சம்பழமும் மூடியில் விளக்கேற்றி விஷ்ணுவையும் சிவனையும் முருகனையும் தரிசித்து வருவது நல்லது. முருகபெருமான் கவசம் அல்லது சுப்பிரமணிய தகடு ஒன்றை ஒரு நல்ல முகூர்த்தத்தில் செய்ய சொல்லி சஷ்டி ஓமம் செய்து வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். சோழிங்கபுரம் சென்று நரசிம்மரையும் ஆஞ்சநேயரும் கண்டு வரலாம். 4 ஏழை சிறுவர்களுக்கு செவ்வாய் தோறும் ஒரு பொழுது அன்னமளித்து உபசரிக்கலாம். நாளைய தினத்திலே 4வது இடத்திலே சனி இருந்தால் அதற்கு உண்டான பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். 5வது பகுதியாக இருக்கின்ற ஜோதிட கோச்சாரம் என்ற இந்த பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிம்மத்தில் ஏறும் சூரிய பகவான் அண்டம் நடுநடுங்க அதிரடியாக பணம் சம்பாதிக்க போகும் ராசி. 2 ராஜயோகங்களை உருவாக்கும் சூரிய பகவான் மற்றும் சிம்ம ராசியிலே பெயருகின்ற சூரியனால் டாப் கியரில் செல்லும் 4 ராசிகளை குறித்து காண்போம். வேத ஜோதிடத்தின் படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு ராசி மற்றும் நட்சத்திரத்தையும் மாற்றுகின்றன. இது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்து பஞ்சாங்கத்தின் படி சூரிய பகவான் வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று இரவு 7:53 மணிக்கு கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ந்து வரும் செப்டம்பர் 16ஆம் தேதி வரை அந்த சிம்ம ராசியிலே பயணிப்பார். புதன் பகவானும் சுக்கிர பகவானும் ஏற்கனவே சிம்ம ராசியில் அமர்ந்து உள்ளனர். இந்த கிரகங்களோடு இந்த சூரியன் இணையும் பொழுது 2 அபூர்வ ராஜயோகங்கள் உருவாகும். சூரியன் புதன் சேர்க்கை புத ஆதித்ய ராஜ யோகத்தை உருவாக்கும். அதே நேரத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்ந்து சுக்கிர ஆதித்ய ராஜ யோகத்தையும் உருவாக்குவார்கள். ஜோதிடத்தில் 2 ராஜ யோகங்களும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இது மரியாதையை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. பணவரவை அதிகரித்து ஒவ்வொரு துறையிலும் பெரும் வெற்றி கிடைக்கும், பெரிய வெற்றி கிடைக்கும். சூரிய பகவானின் பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளை குறித்து
இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காணலாம். முதலிலே மேஷ ராசிக்கான இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். உங்கள் வேலை குறித்து அதிக பயப்பட தேவையில்லை. உங்களுடைய கடின உழைப்பின் முழு பலனை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் யாருக்காவது ஏதாவது வாக்குறுதி அளித்திருந்தால் அதை சரியான நேரத்தில் நிறைவேற்ற முயற்சிப்பீர்கள். நீங்கள் ஒரு சொத்து ஒப்பந்தத்தை இறுதி செய்ய போகிறீர்கள் என்றால் அது இறுதி செய்யப்படும் பொழுது நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கவனம் தேவை. உங்கள் நண்பர்களின் ஒருவரின் நினைவுகளால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இருக்கலாம். அடுத்தது ரிஷபராசி. சூரிய பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் பணிகள் அனைத்தும் எந்த இடையூறுகள் இல்லாமல் வெற்றிகரமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடையும். பணியிடத்திலே புதிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அமையும் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த பணிகள் வெற்றி பெறும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு வாய்ப்புகள் கூடும். வருமானம் அதிகரிக்கும். அடுத்தது சிம்மராசி. சூரியனின் பெயர்ச்சியால் உருவாகும் 2 ராஜ யோகங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பிரகாசமாக மாற்றும். இந்த காலகட்டத்தில் சரியான வாய்ப்புகள் இன்றி சிக்கி தவிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். பொருளாதார சிக்கலில் இருந்து விடுபடுவீர்கள். பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது. பாசிட்டிவ் எனர்ஜி வாழ்க்கையிலே நிறைந்து இருக்கும். ஒவ்வொரு துறையிலும் வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறுவீர்கள். ஆன்மீக காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். எல்லா வேலைகளும் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். அடுத்தது துலாம் ராசி. சூரியன் புதன் சுக்கிரனின் சேர்க்கையால் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே பல முக்கிய மாற்றங்கள் ஏற்படும். எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள். நீதிமன்ற வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும். பழைய முதலீடுகள் நல்ல வருமானத்தை தரும். வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். புதிய வருமானங்களுடைய ஆதாரம் உருவாக்கப்படும். புதிய வேலைகள் தொடங்க இது மிகவும் நல்ல நேரமாக இருக்கும். அடுத்தது மீனராசி. சுக்கிர ஆதித்யாய மற்றும் புத ஆதித்யாய ராஜயோகத்தால் மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கையில் எது வேண்டுமோ அது கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் கைகூடும். மாணவர்களுடைய போட்டித் தேர்வுகள் சிறப்பான வெற்றி பெறுவார்கள். வருமானம் அதிகரிக்கும். சுகபோகங்களில் வாழ்வீர்கள். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு செயலும் சாதகமான பலன்களை பெறும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள். சொல்லப்பட்ட கருத்து அனைத்தும் பொதுவானது. தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகபெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அன்பருடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே இந்த ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது. இதில் உள்ளடங்கிய அனைத்து பகுதிகளும் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். கோச்சார பதிவு இருக்கிறது. ஜோதிட சிறுகுறிப்பு இருக்கிறது. பரிகாரங்களும் பலன்களும் இருக்கிறது. மேலும் ராசி பலனும் இருக்கிறது. இப்படி பல அற்புதமான பதிவுகளோடு இன்றைய விசேஷம் பஞ்சாங்க குறிப்பு என்ற ஒரு பதிவும் இணைக்கப்பட்டு இருப்பதால் இதை கேட்டு ஜோதிட அறிவை விருத்தி செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி 6வது பகுதி, அது கடைசி பகுதி. அதிலே தினப்பலன்கள் ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உறவினரிடம் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாலையிலே நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு உற்சாகம் தரும். சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அலுவலகத்தில் சக பணியாளர்கள் இணக்கமாக நடந்து கொள்வார். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பெருமாளை வழிபட்டு நற்பலன்களை கூடுதலாக பெறலாம். நட்சத்திர பலன். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உறவினரிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும்.
தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாலையில் நண்பர்களுடைய சந்திப்பு மனதுக்கு உற்சாகம் தரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அலுவலகத்தில் சக பணியாளர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பெருமாளை வழிபட்டு நற்பலன்களை கூடுதலாக பெறும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை காலையிலே மேற்கொள்வது நல்லது. தந்தை வழி உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவதாக இருக்கும். அலுவலகத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய தொல்லையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். வெங்கடேச பெருமாளை வழிபட்டு இந்த நாளை தொடங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். நட்சத்திர பலன். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலே மேற்கொள்வது நல்லது. தந்தை வழி உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும். அலுவலகத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய தொல்லையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெங்கடேச பெருமாளை வழிபட்டு இந்த நாளை தொடங்குவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். மற்றவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். சிலருக்கு பிள்ளைகளால் செலவு ஏற்படக்கூடும். உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாய் இருக்கவும். மாலையிலே உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் உங்கள் பணிகளை சக பணியாளர்கள் உதவுவார்கள். வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும். அம்பிகையை வழிபடுவதன் மூலம் உள்ளத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். நட்சத்திர பலன்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும். சிலருக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். மாலையில் உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் உங்கள் பணிகளிலே சக பணியாளர்கள் உதவுவார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும். அம்பிகையை வழிபடுவதன் மூலம் உள்ளத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். போட்டிகளை சமாளித்து இறுதியில் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் அலைச்சல் வேலை பலு அதிகரித்தாலும் கூட திறமையாக கையாண்டு முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வு தேவை. குடும்பத்தில் அந்நிய நபர்களுடைய தலையீட்டை அனுமதிக்காதீர்கள். குடும்ப விவகாரங்கள் அந்நிய நபரிடம் பகிராதீர்கள். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போட்டிகளை சமாளித்து இறுதியிலே லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் அலைச்சல் வேலை பலு அதிகரித்தாலும் கூட திறமையாக கையாண்டு முடிப்பீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வு தேவை. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் அந்நிய நபர்கள் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள். குடும்ப விவகாரங்கள் அந்நிய நபரிடம் பகிராதீர்கள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும். பண விஷயத்தில் அதி சிக்கனமாக இருந்து கொள்ளுங்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சல் தரலாம். எனினும் இறுதியில் நல்லபடியாய் நடந்தேறும். தொழில் வியாபாரம் செய்வோர் கூட்டாளிடமிருந்து கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீர்கள். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும். பண விஷயத்தில் அதி சிக்கனமாக இருந்து கொள்ளுங்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சல் தரலாம். எனினும் இறுதியில் நல்லபடியாய் நடந்து ஏறும். தொழில் வியாபாரம் செய்வோர் கூட்டாளியுடைய கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இறுதியிலே நீங்கள் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீர்கள். அந்த வல்லமையை முருக பெருமான் உங்களுக்கு கொடுப்பார். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம். எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள். அதனால் கவலை வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு. சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம். தாயாரின் உடல்நிலை மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரித்து காணப்படலாம். எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவலை வேண்டாம், தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவு ஏற்படலாம். தாயாரின் உடல் நிலை மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளலாம். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் மனதில் பட்ட கருத்துக்களை எல்லாம் வெளியே பேசிவிடாது. பூர்வீக சொத்து விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். உணவு விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். தொழில் அல்லது உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சி வீண் போகாது. மேலதிகாரிகள் இறுதியிலே உங்களை புரிந்து கொள்வார். அதனால் கவலை வேண்டாம். சிலருக்கு இளைய சகோதர உறவுகளிலே சின்ன சின்ன நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு. சிலருக்கு புதிய கடன்கள் உதயமாகலாம். அதனால் பண விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்பட்டு வெற்றி அடைய வேண்டிய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதிலே பட்ட கருத்துக்களை எல்லாம் வெளியே பேசிவிடாது. பூர்வீக சொத்து விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். உணவு விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருந்து கொள்ளும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் அல்லது உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சி வீண் போகாது. மேல் அதிகாரிகள் இறுதியிலே உங்களை புரிந்து கொள்வார். அதனால் கவலை வேண்டாம். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதர உறவு வழியிலே சின்ன சின்ன நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு. சிலருக்கு புதிய கடன்கள் உதயமாகலாம். அதனால் பண விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்பட்டு வெற்றி அடைய வேண்டிய விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாள். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் அறிமுகமாவார்கள். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள். அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். கனவு நனவாகும். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். கனவு நனவாகும் நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். திடீர் செலவுகள் கையிருப்பை கரைக்கும். உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும். வாகனத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும். போராடி வெல்லுகின்ற நாள். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது வரலாம். திடீர் செலவுகள் கையிருப்பை கரைக்கும். திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும். வாகனத்தில் கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும். போராடி வெல்லுகின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டவட்டமாக காரியங்களை செய்து சிறப்பாக முடிப்பீர்கள். தாய் வழி உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும். பண பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள். மனதிற்கு இதமான செய்தி வரும். வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். உழைப்பால் உயரும் நாள். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமான காரியங்களை செய்து சிறப்பாக முடிப்பீர்கள். தாய் வழி உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள். மனதிற்கு இதமான செய்தி வரும். வியாபாரத்தில் அதிரடி சலுகை மூலம் லாபம் அடையும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும்.
உழைப்பால் உயரும் நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மேலும் மௌனியாக இருக்க வேண்டும். பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது அதி கவனத்துடன் இயக்க வேண்டும். கவன சிதறல்கள் கூடாது. சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு மகான்களுடைய வழிபாடு, சித்தர்களுடைய வழிபாடு, தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த உதவும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.